ஜானி மாஸ்டர் இருக்கிற நான் இருந்து சமைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப திறமையான ஒரு ஃபோட்டோகிராஃபர். அப்போ வந்து என்னன்னா ஒரு கருணாநிதி முதலமைச்சரியாக இருந்து அப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு மேடைக்கு வராங்க. அங்கே பகல் காலையில் 10-11 மணி நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு 6:3 கேமரா வந்து 635 சொல்லிட்டு யாஷிகா கேமரா வந்து 300 ரூபாய்க்கு வாங்கினேன். 300 ரூபாய்க்கு வந்து கோயம்புத்தூரில் ஒரு கேமரா ரிப்பேர் பண்ணுறவங்கள்ட்ட செகண்ட் வாங்கினேன். அந்த கேமரா வச்சு நான் படம் எடுக்கும்போது அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறார் மேடையில். என்னுடைய குருநாதர்னு சொல்லுவாங்க. அப்போ தான் எனக்கு அவர் அறிமுகமானார். அவர் அப்போ சொன்னார், எனக்கு வெறும் கேமரா வச்சு படம் எடுத்துருக்கீங்க, ஃப்ளாஷ் இல்லையான்னு கேட்டார். அப்போ ஃப்ளாஷ் இல்லைன்னு சொன்னேன், எனக்கு அதுக்கு தெரியலன்னு. அப்போ ஆரம்ப ஸ்டேஜ் 17-18 வயசு. சரின்ட்டு என்னாச்சு, அவர் சொன்னார், இது மாதிரி நான் வாங்கி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் முடிச்ச பிறகு எனக்கு ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போய் ஒரு கோகனட் கன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில், இவருக்கெல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் ஒன்று எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் அதையும் வாங்கிட்டு என்ன பண்ணேன், அப்படியே அந்த வீடுகளில் நீங்களாம் அப்போ ஃபோட்டோகிராஃப்னா ரொம்ப பைக்கு. ஒரு தோளில் பேக்கு போட்டு போனால் அது ஒரு பந்தாவாக இருக்கும். சரின்ட்டு அப்படியெல்லாம் இருந்த சமயத்தில் எனக்கு அப்புறம் அவர் தான் எனக்கு ஒரு துணையாக இருந்தார். கூடவே இருந்து நான் அவர் ஒரு நண்பரும் குருவும் எனக்கு அவர். அப்படி வந்து எனக்கு இருக்கும்போது தான் எனக்கு சினிமா துறையில் அவருக்கு என்னென்னா அவர் சினிமா துறைக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் வருது. அப்புறம் நான் அவரோட 2 பேரும் சேர்ந்து தான் சென்னையில் போய் அப்போல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் காலம். அப்புறம் ஒரு படத்துக்கு வந்து எடுப்போம், ஸ்டில் கேமராமேன் எடுப்போம், ஃபோட்டோ எடுத்தோம்னா அதை அங்கேயே டெவலப் பண்ணி அப்போயே உங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க ஆல்பம் போட்டாங்க. அதுக்கு வந்து நாங்கள் அங்கேயே ஒரு ஸ்டுடியோவில் ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி வந்து இருக்கும்போது தான் நான் சென்னையில் இருந்தேன். அப்புறம் வரப்போக இருப்பேன். மில்லுக்கெல்லாம் அப்போது போக வேண்டிய ஆப்ஷன் தான், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எப்போ வேண்டாலும் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சரி டென் பண்ண அப்புறம் அங்கேயே ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பித்தோம். அப்புறம் அங்கே ரொம்ப வருஷமாக இருந்தேன். அதுக்கு பிறகு நான் எங்கள் ஊரில் வந்து திருமணம் ஆன பிறகு தான் இந்த ஊருக்கு நான் வந்தேன். 81 மேரேஜ் ஆனது எனக்கு. 86 தான் இந்த